உலகின் தொடக்கமாய் உயிரின் இயக்கமாய் காணும் யாவுமே அவராலாயின. வாக்கு மனிதரானார், வாக்கு மனிதரானார். மனிதர் தேடிடும் வாழ்வாய் ஆகியே ஒளியாம் அவரினை உலகு மறுப்பினும் வாக்கு மனிதரானார். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை, கிறிஸ்து பிறப்பின் எண்கிழமையில் 7ஆம் நாள். முதல் வாசகம். தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. குழந்தைகளை, இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர்கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். வாக்கு மனிதனானார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 1-18 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்திருந்தது. இருள் அதன் மீது வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தவர். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தார். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதனானார். நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது.
அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தியின் தொடக்க உரை பகுதியாகும். இத்தொடக்க உரையின் முதல் 5 வசனங்களிலேயே இயேசு கடவுளின் மகன் என்பதற்கான ஆதாரத்தை யோவான் எடுத்துரைக்கின்றார். அந்த 5 வசனங்களும் தொடக்க நூல் பின்னணியில் வாசிக்கப்பட வேண்டும். தொடக்க நூலின்படி கடவுள் உலகை தனது வார்த்தையால் படைத்தார். இவ்வார்த்தையே பூமிக்கும் அதில் உள்ள யாவற்றிற்கும் வாழ்வை கொடுத்தது. மேலும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒளி வந்தது, இறைவன் ஒளி தோன்றுக என்று சொன்னதாலேயே. இவ்வாறு படைப்பிற்கு ஆதாரமாக அடிப்படையாக இருப்பது கடவுள் பேசிய வார்த்தைகள். யோவான் நற்செய்தியாளரின் கருத்துப்படி இறைவனது இந்த வார்த்தைதான் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகில் மானுடல் ஏற்றது. எனவேதான் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அனைத்தும் அவரால் உண்டாயின, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது என்ற தொடக்க நூல் வார்த்தைகளை இயேசுவுக்கு பொருத்தி யோவான் எழுதுகின்றார். முதலும் முடிவுமற்ற வார்த்தையாகிய இறைவன் மனிதர்களுக்கு நிறைவை தருவதற்காக தன்னையே கால எல்லைக்குள் வரையறுத்து மனிதனாக பிறக்கின்றார். மனிதர்களுக்கிடையே குடிகொண்டார். வேறு வகையில் சொல்லப்போனால் கடவுளின் உறைவிடம் மனிதர்களுக்கிடையே வந்தது. எங்கோ வானத்தில் இருப்பதாக கருதப்பட்ட கடவுளின் உறைவிடம் இயேசு வழியாக மனிதர்களது நடுவே கொண்டு வரப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, நமது மத்தியில் வார்த்தை வடிவில் உறைவிடம் கொண்டுள்ள இறைவனை நாம் கண்டுகொள்கின்றோமா? அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வரிகள் நம்மை பொறுத்த அளவில் உண்மையானதாக மாறிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம் கடமையாக இருக்கிறது. வார்த்தை வடிவில் நம் மத்தியில் உறையும் இறைவனை கண்டுகொள்வதற்கான வழி அவ்வார்த்தையை, அதாவது இறைவார்த்தையை நாள்தோறும் தியானிப்பதே. இறைவார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது நமக்குள் இருக்கிற இறைத்தன்மை தட்டி எழுப்பப்படுகிறது. இது நமக்குள்ளும் நம்மை சுற்றியும் இருக்கிற இறை பிரசன்னத்தை நாம் கண்டுகொள்ள நமக்கு உதவியாக இருக்கிறது. வரலாற்றின் மத்திய காலங்களில் ஐரோப்பாவில் துறவற மடங்கள் ஏராளமாக பெருகின. உலக வாழ்வை வெறுத்து காட்டிற்கு சென்று இறைவார்த்தையை மையமாக வைத்து தியானிக்கின்ற பழக்கம் அதிகமாக காணப்பட்டது. இவ்வாறு துறவற மடங்களை நாடி சென்றவர்களில் பலர் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவார்த்தையை தியானிப்பதற்கு அவர்கள் கீழ்கண்ட வழிமுறையை பின்பற்றினார்களாம். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆலயத்தில் எல்லா துறவிகளும் கூடுவர். எழுத படிக்க தெரிந்த ஒரு துறவி விவிலியத்தின் ஒரு பகுதியை மெதுவாக நிறுத்தி வாசிப்பார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பின்பு மீண்டும் வாசிப்பார். இவ்வாறு தொடர்ந்து சில முறைகள் அந்த பகுதியை மீண்டும் மீண்டும் வாசிப்பார். அப்போது அங்கிருக்கிற துறவிகள் இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு அவர்கள் கேட்ட வசனங்களில் ஏதாவது ஒரு வசனம் அவர்களது மனதை தொடுகின்ற பொழுது அந்த வசனத்தை மட்டும் தங்களது சிந்தனையில் இருத்தியவாறு ஆலயத்தை விட்டு வெளியேறுவர். இவ்வாறு அங்கிருக்கிற எல்லா துறவிகளும் வெளியேறும் வரை படித்த துறவி இறைவார்த்தையை வாசித்துக் கொண்டே இருப்பார். தங்களது மனதை தொட்ட இறைவார்த்தையோடு ஆலயத்தை விட்டு வெளியேறுகின்ற துறவியர் அன்றைய நாள் முழுவதும் பல்வேறுபட்ட பணிகளுக்கு மத்தியில் தங்களது கவனத்தை அடிக்கடி அந்த வார்த்தைக்கு கொண்டு வந்து தியானிப்பர். தங்களது மனம் தீமையின் பக்கமோ அல்லது தேவையற்ற எந்த காரியத்தின் பக்கமோ திரும்பாமல் பார்த்து கொள்வர். இவ்வாறு இறைவனின் பிரசன்னத்தை அதிகமாக உணர்வதற்கான உதவியாக இறைவார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டனர். கடவுளின் வாக்கு மனிதர்களை எப்படியெல்லாம் பண்படுத்துகிறது என்பதை மேற்கண்ட நிகழ்வு நமக்கு விளக்குகிறது. இவ்வாறு கடவுளின் வாக்கை நாம் சிந்தித்து வாழ்வாக்குகின்ற பொழுது அவ்வாக்கை நமது வாழ்வில் நாம் மனு உரு எடுக்க வைக்கிறோம் என்று பொருள். இணைச்சட்ட நூல் பிரிவு 30 இறைவசனம் 14 வாசிக்கிறோம். நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது என்று வாசிக்கிறோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவை பொறுத்த அளவில் வாக்கு மனுவுரு எடுத்தது என்றால், எங்களை பொறுத்த அளவில் உமது வாக்கு செயல் வடிவம் பெற அருள் தருவீராக. ஆமேன். இறைவார்த்தையே, அருள் ஞானமே, இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றதே. இறைவார்த்தையே, அருள் ஞானமே, இறைவார்த்தையே, அருள் ஞானமே, இறையிடத்திலிருந்து அருள் வருகின்றதே. இறைவார்த்தையே, அருள் ஞானமே, இறைவார்த்தையே, அருள் ஞானமே, இறையிடத்திலிருந்து அருள் வருகின்றதே. இறைவார்த்தையே, தெரியும் அறிவதன் நுணுக்கங்களும் எவருக்கு புரியும். ஞானத்தின் ஆணிவேர் எவருக்கு தெரியும் அறிவதன் நுணுக்கங்களோ எவருக்கு புரியும். அகிலமதை படைத்தவரோ ஒப்பற்ற ஞானி, அகிலமதை படைத்தவரோ ஒப்பற்ற ஞானி, அவரிடத்தில் சரணடைய அன்புடன் வாரீர். இறைவார்த்தையே, அருள் ஞானமே, இறைவார்த்தையே, அருள் ஞானமே, இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றதே. இறைவார்த்தையே, ஞானத்தை தருவார், தமை அன்பு செய்வோர்க்கு தன்னையே தருவார். ஈகைக்கு ஏற்ப ஞானத்தை தருவார், தமை அன்பு செய்வோர்க்கு தன்னையே தருவார். தம் வேலை பாடெல்லாம் அழகுற செய்வார், தம் வேலை பாடெல்லாம் அழகுற செய்வார். உன் மனதை நீ தந்தார் அவர் அங்கு வாழ்வார். இறைவார்த்தையே, அருள் ஞானமே, இறைவார்த்தையே, அருள் ஞானமே, இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றதே.
இறைவார்த்தையே